यार प्लेयर्स है ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತು ನಮಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾದ ಒಂದು ದಿವಸ. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಅದ್ದೂರಿಯಾಗಿ ಈ ಕೆಜಿಎಫ್ ಕ್ಲಬ್ ಟ್ರೋಫಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ನಡೆಯಿತು. ಈ ಒಳ್ಳೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ಕ್ರಿಕೆಟ್ ಕ್ಲಬ್ ಇಂದ ವಿನ್ನರ್ಸ್ ಬಂದು ವಿ ಆಲ್ಫಾ ಕೆಜಿಎಫ್ ಅವರು ವಿನ್ನರ್ಸ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಕ್ಯಾಶ್ ಪ್ರೈಸ್ 20,000. ಅದೇ ತರ ಉರ್ಗಂಪೇಟೆ ಅರುಣ್ ಲೆವೆನ್ಸ್ ಅವರು ರನ್ನರ್ಸ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಕ್ಯಾಶ್ ಪ್ರೈಸ್ 15,000 ಆಗಿದೆ. ಇವತ್ತು ಏನಂದ್ರೆ ನಮ್ ಸಂತೋಷ, ಈ ಉರ್ಗಂಪೇಟೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿ ಅವರು ಮತ್ತು ಅವರ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಗುಂಡು ಅಂತಾರೆ. ಅವ್ರು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಗುಂಡಾಗಿದ್ರು, ಇವಾಗ ಗುಡ್ಡಾಗಿಲ್ಲ. ಗುಂಡು ಶ್ರೀನಿವಾಸ್ ಪ್ರಸಾದ್ ಎಲ್ಲವರು ಶ್ರೀನಿವಾಸ್ ಪ್ರಸಾದ್ ಇವರೇ ಆರ್ಗನೈಸ್ ಮಾಡಿದ್ದು. ನಾವು ಮತ್ತು ಅವ್ರ ಗೆಳೆಯರು ನಮ್ಮ ಉರ್ಗಂಪೇಟೆ ಪ್ಲೇಯರ್ಸ್ ಎಲ್ಲ ಸೇರಿ ಇದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನಡೆಸಿದ್ದಾರೆ. ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ಗೆ ಏನಂದ್ರೆ, ಉರ್ಗಂಪೇಟೆಯಲ್ಲಿ ಸುಮಾರು 20 ವರ್ಷದಿಂದ 30 ವರ್ಷದಿಂದ ಕ್ರಿಕೆಟ್ ಇದೆ. ಮುಂಚೆ ಉರ್ಗಂಪೇಟೆ CCS ಅಂತಿತ್ತು, ಉರ್ಗಂಪೇಟೆ ಕ್ರಿಕೆಟ್ ಕ್ಲಬ್ ಅಂತಿತ್ತು. ಆಮೇಲೆ 1996-2000 ನಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಿಂದ ಪ್ಲೇಯರ್ಸ್ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಇಲ್ಲಿ ಜೈನ್ ಟೀಮ್ ಅಂತ ಒಂದಿತ್ತು, ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಆ ಜೈನ್ ಟೀಮ್ ಮೇಲೆ ಉರ್ಗಂಪೇಟೆ CCS ಆಡಿ ಆವಾಗ ಅವರು ವಿನ್ ಮಾಡಿದ್ರು. ಆತರ ನಾವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ನಾವು ಕ್ರಿಕೆಟ್ ಪ್ಲೇಯರ್ಗೆ ನಾವು ಸಹಕಾರ ಕೊಟ್ಟು ಅವ್ರನ್ನ ಎಂಕರೇಜ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಅದೇ ತರ ಕೆಜಿಎಫ್ ಅಲ್ಲಿ ಕ್ರಿಕೆಟ್ ಆಗಿರ್ಲಿ, ಫುಟ್ಬಾಲ್ ಆಗಿರ್ಲಿ, ಯಾವ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಇದ್ರೂ ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ನ ಯುವಕರು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಮುಂದೆ ಬಂದು ಹೆಸರು ಪಡಿತಾರೆ. ಪ್ರಪಂಚದಲ್ಲೇ ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ಅವರು ತುಂಬಾ ಹೆಸರು ಪಡೆದಿದ್ದಾರೆ. அதனால நான் என்ன சொல்றேன்னாக்கா, அன்பார்ந்த தங்கவயல் மக்களே, இந்த ஒரு சிறப்பான இங்க கேஜிஎஃப் டிராபி நடைபெற்று வெற்றிகரமாக இங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து சந்தோஷ் என்ன ஆல்பா பார்த்து சாரி வி ஆல்பா, செகண்ட் பிரைஸ் வந்துட்டு அருண் லெவன்ஸ் உருகம்பேட்டை ரெண்டு பேரும் வின் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல அந்த அனைத்து பிளேயருக்கும் நான் வந்து என்னுடைய அன்பான பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று கிரிக்கெட்ல வந்து இன்னும் நீங்க சிறப்பா மேல போனோம், ரஞ்சி டிராபி ஆடணும், பல வெற்றிகளை நீங்கள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கிரிக்கெட்ல வந்து என்னன்னு சொன்னா ஒரு ஒழுக்கத்தை வளர்க்குது. கிரிக்கெட் என்னன்னு சொன்னாக்கா ஜாதி மத பேதம் எல்லாம் கிரிக்கெட்ல கிடையாது. எந்த நாட்டுல இருக்கிறவனா எந்த நாட்டுக்கு ஆடலாம், எந்த ஜாதி எந்த மதத்தை சேர்ந்தவனா பிளேயர் ஆயிட்டு சந்தோஷமா ஒருத்தரோட ஒருத்தரும் மிங்கல் ஆகலாம். அப்படிப்பட்ட இந்த கிரிக்கெட்டை வாழ்க என்று சொல்லிக்கொண்டு, இந்த நேரத்திலே நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் கிரிக்கெட் ஸ்பெஷலா எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் என்கரேஜ் பண்றாங்க. இந்த ஸ்டேடியம் கூட அவங்களாலதான் இங்க வந்தது. அதுக்கு நீங்க எல்லாரும் தயவு செய்து கை தட்டணும். கமான் பிளேஸ், ஏன்னாக்கா இப்ப இன்னைக்கு இந்த ஸ்டேடியம் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து இங்க ஆட முடியுது, சிறப்பா இந்த பங்கனை இந்த டோர்னமெண்ட்டை நடத்த முடியுது. அதனால இந்த நேரத்துல அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு, இந்த தகவலில் அனைத்து வாலிபர்களுக்கும் வேலை கிடைக்க வேண்டும், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று இப்போ நம்ம கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்
ஏரியால இருந்து இப்போ நம்மளுக்கு சாங்ஷன் ஆயிருக்குது. அதே மாதிரி இன்டர்செக்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஐடி அப்போ வந்து நமக்கு வந்து மினிஸ்டர் வந்து பார்த்துட்டு போனாரு. நம்ம டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் எம்எல்ஏ சீரிய முயற்சினால இதெல்லாம் நம்பி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்திலே எங்களை அழைத்து என்னுடைய நண்பர் பரிமளன், சிவா, ஆனந்த், பாலா, நரேன், அம்ஜத், நூர்பாய் மற்றும் அனைவரும் அழைத்து அவர்களை பாராட்டுவதற்காக இங்கே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது நம்முடைய நடத்துறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. நான் சொல்லிடுறேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல ஓவரால் கர்நாடகா ஸ்டேட்ல வந்து சாஃப்ட் பால் கிரிக்கெட் தான் வந்து ஓவரால் கர்நாடகா நடந்துட்டு இருக்கு. பட் கேஜிஎஃப் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சரி, நம்ம தாலுக்ல இருந்து இருக்கட்டும், ஓவரால் கோலா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கட்டும், நம்ம கேஜிஎஃப்ல இருக்கிற பிளேஸ் மாதிரி எந்த ஒரு பிளேஸும் நான் பார்க்கல. ஆக்சுவலி நான் நிறைய இடத்துல போய் ஆடுறேன். இருந்தாலும் நம்ம கேஜிஎஃப் பிளேயர்ஸ் மேல இருக்கிற ஒரு மதிப்பும் மரியாதை, நம்ம பிளேயர்ஸ் கிட்ட இருக்கிற கேம் எல்லாம் வச்சு இந்த ஒரு சாஃப்ட் பால் கிரிக்கெட் டோர்னமெண்ட் கேஜிஎஃப்ல நடத்தின ஒரு ஜூனியர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப வந்து அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதை கூட இன்னும் அந்த சாஃப்ட் பால் கிரிக்கெட் வந்து சவுத் அப்படின்னா சவுத் கர்நாடகா சவுத் இந்தியால ஃபுல்லாக சாஃப்ட் பால் ஆடுறாங்க. நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போ ரீசெண்ட்ல வந்து கர்நாடகா சாஃப்ட் பால் ஸ்டேட் பிரீமியர் லீக் சொல்லி கேஷ் பிரைஸ்ல வந்து சேம் ஐபிஎல் ஒரு இது மாதிரி வச்சு வின்னர்ஸ் வந்து 15 lakh கேஷ் கொடுத்தாங்க. அந்த டீம் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு ஆடுறதுக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம கேஜிஎஃப்ல இருந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் வந்து அவங்க பாக்குறோம். சீனியர் போயிருந்தாங்க. ஆனா என்னோட நிறைய நல்ல நல்ல பிளேயர்ஸ் எனக்கு தெரியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்போது பிளீஸ் வெளியே போய் ஆடி உங்களோட கேம் வந்து டெவலப் பண்ணீங்கன்னா கேஜிஎஃப் லாஸ்ட் மட்டும் இருக்கும். நம்ம கிட்ட கோல்ஸ் படி ஓவரால் பெஞ்சுக்கு யாரும் இல்லைன்றது நான் பெருமையோட சொல்லிக்கிறேன். பிளேயர்ஸோட சேர்ந்து மேக்சிமம் கேஜிஎஃப் பிளேயர்ஸ் இப்போதைக்கு நீங்க வெளியே போய் எப்படியும் டோர்னமெண்ட் ஆட மாட்டேங்கிறீங்க, அந்த ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மைண்ட் சாட்னஸ் நான் இது பண்ணுறேன். பிரகாஷ் நாமம் செஞ்சு நான் மட்டும்தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நான் வந்து வெளியே டோர்னமெண்ட் எல்லாம் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதான் நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன். டிஸ்ட்ரிக்ட் வந்து வெளியே வந்து பாருங்க, உங்க கேம் வேற இருக்கு, நிறைய பேர் உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல. ஏன்னா நான் வெளியே சொல்லி கேட்கிறேன். இவங்களே எல்லாரும் உங்களுக்கு ஆசை. அதனால மாதிரி ஒரு டோர்னமெண்ட் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரைசஸ் கொடுக்குறேன். எல்லாம் வந்து இண்டிவிஜுவலா நான் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் மட்டும்தான் இன்வால்வ் பண்ணி பண்ணாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் எல்லாத்தையும் சப்போர்ட் கேட்டேன். அவங்க தான் சப்போர்ட் பண்றதுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரோ இந்த மாதிரி சாஃப்ட் பால் டோர்னமெண்ட்ஸ் நிறைய நான் நடத்துவேன் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். விஷயத்தை இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். என்னன்னு சொன்னாக்கா, அடுத்து இந்திரா காந்தி டிராபின்னு ஸ்டேட் லெவல்ல ஒரு டோர்னமெண்ட் நடத்தணும்னு நம்ம முடிவு பண்ணிருக்கோம். ஸோ எல்லா பிளேயரும் கோஆபரேட் கொடுக்கணும். நீங்களே எல்லாம் நின்று சேர்ந்து அடுத்து அந்த டிராபியை வந்து நல்ல முறையில நடத்தி கொடுக்கணும் இந்த நேரத்துல சொல்லிக்கொண்டு, கூடிய சீக்கிரம் விரைவில் இந்திரா காந்தி டிராபி அவர்கள் பேர்ல அன்னை இந்திரா காந்தி பேர்ல ஒரு ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் நடைபெறும். நீங்க அனைவரும் ஒத்துழைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி.